ஆதியாகமம் 3:1-7. ஆதியாகமம் 3:1-7. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாயிருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு வரலாற்றிலே ஒரு சோகமான ஒரு நாள், ஒரு சம்பவம். இந்த ஆதியாகமம் 3:1-7 எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மனிதன் பேரடைஸ் லாஸ்ட் என்று சொல்லுவாங்க, பரதீசை இழந்த ஒரு நேரம். பேரடைஸ் லாஸ்ட். அருமையான ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் அவங்கள உருவாக்கி ஒரு குறைவும் இல்லாமல் அவங்கள ஆண்டவர் வச்சு நம்ம அன்றைக்கி தியானித்தோம். ஆதியாகமம் 2:16-17 தியானித்தோம். தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், புசிக்கலாம். ஆண்டவர் க்ளீனாக சொல்கிறார். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். புசிக்கலாம், சாகவே சாவாய். அழுத்தி சொல்லியிருக்கார் ஆண்டவர், அழுத்தி சொல்கிறார். நீ புசிக்கலாம், எல்லா பழத்தையும் புசிக்கலாம். அழுத்தி சொல்கிறார், எல்லாம் புசிக்கலாம். ஆனால் இதை புசித்தா சாகவே சாவாய். கண்டிப்பாக சாவு நிச்சயம். 2 தடவை எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ வேதத்தில், அது முக்கியமாக நம்ம அதை பார்க்கணும். சாகவே சாவாய்னா சாவு நிச்சயம். இதான் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு கட்டளை. மற்ற எல்லாம் ஆண்டவர் அவங்கள பெருவி நீங்கள் பூமியை நிரப்புங்க, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் எல்லாம் கொடுத்துருந்தார். ஆனால் ஒரே ஒரு காரியம்தான் ஆண்டவர் அதை விலைக்கு வைத்திருந்தார். அப்போ அதில் நான் அன்றைக்கி நம்ம பார்த்தோம், தியானித்தோம். ட்ரஸ்ட் அண்ட் ஒபே. ஆண்டவர் சொன்னால் அதை விசுவாசிக்கணும், அவ்வளோதான், கீழ்ப்படியணும். ஏன்னா ஆண்டவர் சர்வஞானி, ஓம்னிசென்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவர் எல்லாம் தெரியும். ஆனால் நம்ம அப்படி கிடையாது. நமக்கு எல்லாம் தெரியாது. எல்லாம் தெரியாதனால நம்ம கொஞ்சம் அறிஞ்சால் கூட நமக்கு அது ஒரு ஃபுல் பிக்சர் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அதில் அவர் ஞானம் உள்ளவர், பூரண ஞானம் உள்ளவர்னு போட்டிருக்கு அவரை பற்றி. அப்போ இங்கே சொன்னதை இந்த ஆதாம் ஏவாள் அப்போ அந்த இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்கு, ஆதாம் பக்கத்தில் இருந்த அதாவது அவளோடு கூட இருந்த ஆதாமுக்கு புசிக்க கொடுத்தாள்னு போட்டிருக்கு. அப்போ அவனும் பக்கத்தில் தான் இருந்திருக்கிறான்ட்டு மாதிரி எழுதியிருக்குது. அது சரியாக தெரியல வேறு டிரான்ஸ்லேஷன்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல மெயினாக பிசாசு செய்த வேலை, அவன் எப்படி விழுந்தானோ, அவன் எதற்காக அவன் பரலோகத்திலேருந்து கீழே தள்ளப்பட்டானோ, அதே போல் அதே நோக்கத்தை அவன் எதை விரும்பக்கூடாத காரியத்தை விரும்பி அவன் கீழே தள்ளப்பட்டானோ, அதே சோதனையை இங்கே ஆதாம் ஏவாளுக்கு அவன் கொடுக்கறத பார்க்குறோம். லூசிஃபர் ஏன் விழுந்தான்? லூசிஃபருக்கு எல்லாம் மகிமையாக ஆண்டவர் அவனை உண்டாக்கியிருந்தார். எப்படி ஆதாம் ஏவாளுக்கு அவங்களுக்குரிய மகிமையை கொடுத்து எல்லாம் உண்டாக்கியிருந்தார். ஒரு பொசிஷன்,
ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு பொசிஷன் கொடுக்கப்பட்டது. அந்த பொசிஷனில் இருக்கணும், அதுதான் அவளுக்கு நன்மை. அதை விட்டு விலகக்கூடாது. அதான் ஆண்டவர், அவர் பெரியவர், ஞானமுள்ளவர், அவர் தான் உங்களை சிருஷ்டித்திருக்கிறாரு, அவருக்கு எல்லாம் முடியும், அவர் உங்களோட மேலே இருக்கார், அவர் சொன்னதை நம்ம கீழ்ப்படியணும், அவ்வளோதான். ஒரே காரியம், நமக்கு இந்த இடத்த கொடுத்துருக்காரு, நம்ம அதில் இருக்கணும். ஆனால் அதுலேருந்து அவங்க விழுந்துட்டாங்க. அதே மாதிரி லூசிஃபருக்கும் அதே தான். அவனுக்கு நல்ல பயங்கரமாக அழகாக உண்டாக்கப்பட்டான், பல மகிமையோடு உண்டாக்கப்பட்டான், நல்ல வல்லமை கொடுக்கப்பட்ட, காப்பாற்றுறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப். ஆனால் அவனும் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஒரு பொசிஷன் ஆண்டவர் கொடுத்துருந்தார். அவனுக்கு என்னென்ன பொசிஷன்லாம் கொடுத்துருந்தான் தெரியல. சில இடங்கள் இருக்க ஆராதனை நடத்தினான்றாங்க. அவங்க மெயினான ஒரு கேரூப்பாக இருந்திருக்கிறான், மெயின் பொசிஷனில் இருந்திருக்கிறான். ஆனால் அவன் அந்த பொசிஷனில் இருந்திருந்தான்னா சந்தோஷமாக திருப்தியாக இந்த பிரச்சனை இப்போ உலகத்தில் நடக்கிற எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனாலும் அவன் அந்த ஒரு காரியத்தை தான் செய்தான். ஆதாம் ஏவாள் செய்த தவறை தான் அவனும் செய்தான். அவன் என்ன பண்ணான், நான் தேவனை போல ஆவேன், தேவன் காரியங்களை அவருக்கு சரியாக செய்ய தெரியல, நான் நல்லா இதை விட வேற மாதிரி செய்வேன், இதோட வேற மாதிரி பண்ணலாம், இதோட நல்லா பண்ணலாம், அவரோட நான் அறிவாளி, இந்த பொசிஷனுக்கு மேலே ஒரு பொசிஷனில் நான் போகணும். எப்படி தான் அவன் அதை நினச்சான்னு தெரில. அவன் யாராலையும் வஞ்சிக்கப்படலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஏவாளாவது வஞ்சிக்கப்பட்டா. ஆனால் பிசாசு வஞ்சிக்கப்பட்டதாக போடலை. அதனால தான் அவனுக்கு ரட்சிப்பு கிடையாது. பிசாசுக்கும் அவனோட விழுந்த தூதர்களுக்கும் ரட்சிப்பு கிடையாது. ஏன்னா அவங்க வஞ்சிக்கப்படலை. இங்கே வஞ்சிக்கப்படுறாங்க இவங்க. அவன் தீமையை தானாக அவன் தெரிந்து கொண்டான் லூசிஃபர். நான் இந்த பொசிஷன்லேயே நான் வச்சுருக்கிறேன், இதில் நான் திருப்தியாக இருக்க மாட்டேன், இதை விட மேலே போகணும், தேவனுடைய சிங்காசத்தில் நான் உட்காரணும், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டங்களின் பர்வதங்களை நான் வீற்றிருக்கணும். ஆண்டவர் எந்த இடத்துல வீற்றிருக்கணும், அவருடைய த்ரோன் அவனுக்கு கேட்டுச்சு. தன்னுடைய பொசிஷனில் திருப்தியால் அதனால் அவன் தள்ளப்பட்டான். இங்கே ஆதாம் ஏவாள் அவங்க கொடுத்துருந்த பொசிஷனில் திருப்தி ஆகலை. ஆண்டவர் சொல்லியிருந்தாரு சாப்பிடாத, அது அவ்வளோதான், சாப்பிடலை. மற்ற எவ்வளோ பழங்கள் இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த ஏவாளுக்கு அவன் போய் சொல்கிறான் அப்படி சாகவே சாவாயின்னு சொன்னாருன்னு சொன்னோடனே, அப்படி ஆகவே ஆகாது, சாக மாட்டீங்க, நீங்கள் இதோட மேலான பொசிஷனில் வந்துடுவீங்க, நீங்கள் சாப்பிட்டா வேறு ஒரு நல்ல பொசிஷனில் போயிடலாம், இந்த பொசிஷனோட பெஸ்ட்டு பொசிஷன் இருக்குது, ஆண்டவர் அதில் உங்களுக்கு கொடுக்காம இதில் வச்சுருக்காரு, இந்த பொசிஷன் கீழான பொசிஷனில், அதை நீங்கள் பழத்தை சாப்பிட்டனா நீ அந்த பொசிஷனில் போயிடலான்னு சொல்லி பொசிஷனை சேஞ்ச் பண்ண சொல்கிறான். அருமையான ஒரு பெரிய தப்பு அதான் லூசிஃபர் செய்த பெரிய தப்பு, அதுதான் ஆதாம் ஏவாள் செய்த பெரிய தப்பு, அதுதான். அது நிறைய காரியங்களும் இருக்குது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை விசுவாசிக்கலை, அவிசுவாசம்தான் பாவம், விசுவாசத்தினால வராத யாவும் பாவமேன்னு போட்டிருக்கு. அவிசுவாசம்னா மெயின் பாவம். அப்போது மெயினாக முதல்ல அவங்க செய்தது அவிசுவாசம்தான். ஆண்டவர் சொன்னதை நம்பலை, பிசாசு சொன்னதை நம்பிட்டாங்க. அந்த ஆண்டவர் மேலே விசுவாசம் வைக்கலை, அவருடைய வார்த்தையில் விசுவாசம் வைக்கலை, அது கீழ்ப்படியாமல் போனாங்க. அது அடுத்த பாவம். கீழ்ப்படியாமல் சாமுவேல் சொல்கிறார் சவுல்கிட்ட, அமலேக்கியரை முறியடிக்கணும், மொத்தமாக ஒரு உயிரை கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லி விட்டு இருந்துச்சு. ஆனால் அவன் எதுவும் செய்யலை. கொளுத்த ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்துட்டான், ஆக உயிரோடு கொண்டு வந்துட்டான். அப்போ அவர் சவுல் சொல்கிறார், அப்போ சாமுவேல் சவுல்கிட்ட சத்தம் போடுறாரு, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம், கீழ்ப்படியாமல் பில்லி சூனியம், அதுக்கு பிளாக் மேஜிக் விச் கிராஃப்ட்டுக்கு ஒப்பாக இருக்குன்னு சொன்னார். அதாவது பிளாக் மேஜிக் விச் கிராஃப்ட்னா என்னது, அங்கே பிசாசு அங்கே அந்த தலைவனாக வச்சு பிசாசுடைய வழியில் போய் காரியங்களை பவரையும் ஞானத்தை அடைகிறதுக்கு போகிறது தான் பிளாக் மேஜிக் அண்ட் விச் கிராஃப்ட். அப்போ கீழ்ப்படியாமல் அதற்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார். இங்கே அதான் இவ செய்கிறா, தன்னுடைய தலைமையாக இருக்கிற ஆண்டவரை அவள் ஏற்றுக்கொள்ளாமல் ஏவாள் பிசாசுடைய சொல்ல விசுவாசித்து ஆண்டோடைய சொல்ல விசுவாசிக்காமல் தள்ளிட்டு தன்னுடைய பொசிஷனை விட வேற ஒரு பொசிஷனுக்கு போகணுங்கிற ஒரு ஆசை அவளுக்கு திருப்தி இல்லாமல் போயிட்டா.
திருப்திலாம் போய் ஆண்டவர் விலக்கின அந்த கனியை புசிக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், நன்மையே உருவான ஆண்டவரோடு அவள் டெய்லி உலாவிட்டு தான் இருந்தா. அதை அவள் அறிஞ்சிக்கிட்டு தான் இருந்தா. ஆதாம் எவ்வளோ அறிஞ்சிக்கிட்டு தான் இருந்தாங்க டெய்லி. ஆனால் தீமையை அறிய விரும்பினது ஆண்டவருக்கு தெரியும். மனிதன் தீமையை அறிஞ்சான்னா அந்த தீமையை செய்வான். ஆனால் ஆண்டவர் நன்மை தீமை அறிந்திருக்கிறார். அவர் தீமை செய்ய மாட்டார், செய்ய முடியாதவருக்கு. தீமை அவரிடத்துல சேருவதில்லைன்னு போட்டிருக்கு. தீமை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர்னு போட்டிருக்கு. அவர் நன்மையும் தீமையை அறிஞ்சாலும் தீமை அவர்கிட்ட வரவும் முடியாது. அவர் பொல்லாங்கினால், அதாவது தீமையினால் அவர் சோதிக்கப்பட முடியாதுன்னு சொல்லி யாக்கோபில் போட்டிருக்குது. யாக்கோபு புஸ்தகத்தில் நிருபத்தில் தீமை அவரிடத்துல சேருவதில்லை, தீமையை அவர் பார்க்கவே மாட்டார். சுத்த கண்ணன், தீமையை பார்க்க மாட்டார். அப்போ அவர் நன்மை தீமை அறிஞ்சால் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் மனுஷனுக்கு அப்படி இல்லை. மனுஷன் நன்மையாக இருக்குன்னு அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறான். இதே தோட்டத்தில் தீமை அறிய போனான்னா தீமையை அவன் செய்வான். ஆகையால் ஆண்டவர் அந்த பழத்தை விலைக்கு வைத்திருந்தார். அந்த அறிவு வேண்டாம். நல்ல சந்தோஷமாக நன்மையை மட்டும் அறிஞ்சு நல்லா இருங்க. ஆனால் அதை இழந்தாங்க. பேரடைஸ் லாஸ்ட். பரலோகத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரலோகத்தில் தீமை கிடையாது, பாவம் கிடையாது, லூசிபர் கிடையாது, டீமன்ஸ் கிடையாது. எல்லாம் புதிய வானம் புதிய பூமி தொடங்க முன்பதாக எல்லாம் வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பில் மரணம், பாதாளம், சமுத்திரம் இல்லாமல் போயிடும். சமுத்திரத்தில் ஒரு பெரிய அந்தகார ஆட்சி நடக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. சமுத்திரத்துக்குள்ளே ஒரு தண்ணீர், அதாவது சில ஸ்பிரிட்ஸ், ஈவில் ஸ்பிரிட்ஸ் சமுத்திரத்தின் கரையோரங்கள், நதியின் கரையோரங்கள், இதில் எவ்வளோ பூஜைகள் நடக்குது நம்ம தேசத்தில். இதெல்லாம் அவங்க கடவுள்களாக வணங்குறாங்க, நதி சமுத்திரத்தில். அப்போது சமுத்திரம் இருக்காதங்க. இந்த மரணம், பாதாளம், லூசிபர், அவனுடைய ஃபாலன் ஏஞ்சல்ஸ், அப்புறம் தீமை, ஈவில், இன்னும் துஷ்ட ஆவிகள், இதெல்லாம் மொத்தமாக பிரிக்கப்பட்டுருவாங்க. அவங்க நரகத்தில் போயிடுவாங்க. அதுக்கு பிறகு அதுக்கும் நன்மைக்கும் தீமையும் சேர்ந்து வாழ முடியாது. இப்போ உலகத்தில் அவிஸ்வாசிகள் விட நன்மை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா நன்மையும் தீமையும் சேர்ந்துங்க இருக்குது. ஒரு சாய்ஸ் நமக்கு கொடுக்கப்படுது. ஒரு எக்ஸாமினேஷன் நடக்குது இந்த உலகத்தில். நன்மை தீமை ரெண்டு இருக்குது. எதையும் சூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ், ரெண்டே சாய்ஸ் இருக்குது. நன்மை சூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம், தீமையை சூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதனால் நன்மையும் இருக்குது, தீமை இருக்குது. ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு ஆன்சர் இருக்குது. ஆனால் பரலோகத்தில் இப்போ அவிசுவாசிகளும் நன்மை அனுபவிக்கிறாங்க. காற்றை சுவாசிக்கிறாங்க, நல்ல இயற்கை அழகை அனுபவிக்கிறாங்க, ஃப்ரீடம் அனுபவிக்கிறாங்க, என்னெல்லாம் அனுபவிக்கிறாங்க. அவிசுவாசிகளும் அவங்க ஆண்டோடைய பிள்ளைங்க கிடையாது. அவங்க ஆண்டோரை பகைக்கிறாங்க. ஆண்டோர் குரோதமாக சாத்தானோட சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் நன்மை அனுபவிக்கிறாங்க. இந்த உலகத்தில் தான் அது. ஒரு நாள் வரும், நன்மையும் தீமையும் பிரிக்கப்படும். நன்மையும் தீமையும் பிரிக்கப்படும் பெர்மனண்ட்டாக. அந்த நாளில் யாரெல்லாம் பிசாசை, இந்த நாட்களில் பிசாசோட அலிஜென்ஸ், அவனோட சேர்ந்து உடன்படிக்கையோட அவனோட ஃப்ரெண்டாக இருந்தாங்களோ, அவனை தலைவனாக ஏற்றுக்கொண்டாங்களோ, அவன் சொன்னபடி செய்துக்கிட்டு இருந்தாங்களோ, அவங்க நன்மையே இல்லாத, தேவனுடைய பிரசன்னம் இல்லாத அந்த நரகத்துக்குள்ளே போடப்படுவாங்க. அங்கே போகும்போது நன்மைங்கிறது ஒன்றுமே இருக்காது. பிரிவினை வந்துடும், பிரிக்கப்படும். ஆனால் இப்போ இல்லை, பிரிவில்லை. அந்த புதிய வானம் புதிய பூமி வர்ற வர இந்த உலகத்தில் எல்லாம் சேர்ந்து இருக்குது. 1000 வருஷ அரசாட்சியில் கூட தீமை தலை தூக்குது. தீமையை கட்டி போட்ட மாதிரி போடலை. லூசிபரை கட்டி போட்டிருக்கு, ஃபாலன் ஏஞ்சல்ஸை கட்டி போட்டிருக்கு, டீமன்ஸை குழியில் தள்ளி போட்டு கட்டி போட்டு அடைச்சிருக்குது. ஆனால் தீமை சொல்லியிருப்பட்டிருக்கு. 1000 வருஷ அரசாட்சியில் கூட யாரெல்லாம் ஆண்டவரை எதிர்ப்பாங்களோ, தீமை இருக்கிறதுனால எதிர்ப்பாங்களோ அவங்க சங்கரிக்கப்படுவாங்க. அதிகாலையிலே சங்கரிக்கப்படுவாங்க. எக்ஸிக்யூஷன்ஸ் நடக்கும். அருமையான தேவனுடைய. ஆனால் தீமை நிரந்தரமாக அது அகற்றப்படும். நன்மையும் தீமையும் பிரிக்கப்படும். ஆனால் முதல் தடவையாக இந்த இடத்துல ஏவாள்
தீமையை அறிகிறா. தம் புருஷனுக்கு அந்த பழத்தை கொடுத்து அவனும் தீமையை அறிகிறான், தீமையை செய்கிறாங்க. தீமைக்கு இடம் உண்டாகுது, டெத்துங்கிற என்டிட்டிக்கு இடம் உண்டாகுது. கிரியை செய்வதற்கு பயங்கரமான ஒரு இழப்பு. ஆண்டவர் அதான் ஆதாமேன்னு எங்கே இருக்கிறாயின்னு சொல்லி ஆண்டவர் துயர சத்தத்தோடு அவர் கேட்குறத பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காரியத்தை நம்ம செய்ய வேண்டாம். நம்ம நினைக்கலாம் ஏவாளை தான் செய்தானே. நம்மளும் சாய்ஸ் தான். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸ் 2 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நமக்கு கொடுக்கப்படுது வாழ்க்கையில். எவ்ரிடே எவ்ரி செகண்ட் நம்ம எதை சூஸ் பண்ணுறோம்? நன்மையை சூஸ் பண்ணுறோமா? நன்மையான ஆண்டவரை அறிகிறத சூஸ் பண்ணுறோமா? அவரோட உறவாடுறது சூஸ் பண்ணுறோமா? அவருடைய பட்சத்தில் இருக்கிறதுக்கு நம்ம சூஸ் பண்ணுறோமா? அல்லது அடுத்த ஆன்சர் மல்டிபிள் சாய்ஸில் அடுத்த ஆன்சர் தீமையை சூஸ் பண்ணுறோமா? பிசாசோடு நெருங்கி இருக்க விரும்புகிறோமா? அவனுக்கு கீழ்ப்படிய விரும்புகிறோமா? அவனுடைய சொல்ல விசுவாசிக்கிறோமா? 2ல் 1 தான் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம யாரெல்லாம் நல்ல சாய்ஸை பண்ணுவாங்களோ, மல்டிபிள் சாய்ஸில் கரெக்ட் ஆன்சர் நன்மையை சூஸ் பண்ணுவாங்களோ, ஆண்டவரை சூஸ் பண்ணுவாங்களோ, அவங்க இந்த உலகத்துலேயும் சில கஷ்டங்கள் இருந்தாலும் கூட இந்த உலகத்துலேயும் சமாதானம், சந்தோஷம், ஆண்டோடைய பிரசனை எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். அதே நேரம் மறு உலகத்துலேயும் நன்மையே வாசம் பண்ணுகிற, நீதி வாசம் பண்ணுகிற புதிய வானம் புதிய பூமியில் நம்ம நிரந்தரமாக இருக்கலாம். அந்த சாய்ஸ் இப்பொழுது நம்மகிட்ட இருக்குது. எப்படி ஏவாளுக்கு அந்த சாய்ஸ் ஏதேன் தோட்டத்தில் எவ்ரிடே இருந்துச்சு. அவள் ஒரு நாள் பிசாசால் வஞ்சிக்கப்பட்டு கெட்ட அந்த ராங் ஆன்சரை சூஸ் பண்ணான். ஆனால் அவள் கஷ்டப்பட்ட மனித ஜாதி முழுதும் ஏவாளை திட்டி தான், ஏவாளை பற்றி நெகட்டிவாக தான் எல்லாரும் பிரசங்கம். ஏவாளை பற்றி நல்லதாக ஒரு நாள் யாரும் பிரசங்கம் பண்ணாமல் நான் கேட்டதில்லை. ஆனால் அப்புறம் கர்த்தராலே ஒரு மனுஷனை பெற்றேன்னு சொல்லியவா ஆதாம் அதில் காயின்னு பெறும்போது கர்த்தரால் மனுஷனை பெற்றேன்னு சொல்கிறான். அதில் ஆண்டவருடைய இது அப்புறம் அங்கீகரிக்கிறான். ஆண்டவரால் ஒரு நன்மை எனக்கு வந்திருக்கு, இது ஒருவேளை மேசியாவாக இருக்கலான்னு சொல்லி ஒரு இதில் 4 அதிகாரம் 1 வசனத்தில் இது ஒருவேளை நமக்காக மறுபடியும் நம்ம அந்த பேரடைஸை பெற்றுக்கொள்வதற்கு மேசியாவாக இருக்கலாம். ஏன்னா ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்குன்னு போட்டிருக்க, நம்முடைய எதிரி சாத்தான மேற்கொள்கிறதுக்கு மேசியா இந்த பையன் இருக்கலான்னு சொல்லி அவன் நினைக்கிற காயினை. அதனால் சிலர் சொல்கிறாங்க ஆதாம் ஏவாள் பரலோகத்தில் தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவள் அதுக்கு பிறகு ஒரு தடவை தவறுனா, ஆனால் அதுக்கு பிறகு அவங்க ஆதாமும் ஏவாளும் எப்படி பலியின் மூலமாக ரத்தம் சிந்ததில் இருக்கிற பலியின் மூலமாக பழுதற்ற பலியை ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலியிடப்பட்ட ரத்தத்தை சிந்துவதன் மூலமாக பாவமன்னிப்பு அடைஞ்சி பேரடைஸ்க்கு போகலாங்கிற காரியத்தை தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அதில் வந்து என்ன தருது? அவர்கள் அந்த ரட்சிப்பின் வழியை அறிந்திருந்தாங்க, அவங்களும் செய்தாங்க, அதை செய்ய சொன்னாங்க பிள்ளைகளுக்கு. ஆபேல் அதை செய்து பரலோகத்தில் இருக்கிறான். அதாமையோட பரலோகத்தில் இருக்கிறான்னு ஒரு செனக்காசோடின்னு சொல்லி அவர் ஒரு அக்கௌண்ட்டு, ஹெவன்லி அக்கௌண்ட் பெரிய புக் எழுதியிருக்கிறார். செனக்காசோடி அவர் எழுதியிருக்கிறார், ஆதாம் ஏவாளை நான் பரலோகத்தில் பார்த்தேன்னு சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளை இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கார். ஆதாம் ஏவாளை கூட ஆண்டவர் அவங்க பலியின் மூலமாக ஆண்டவர் அவங்கள மன்னித்து பரலோகத்தில் வச்சுருக்கிறாருன்னு சொன்னால் நம்மளே வைப்பார். நம்ம ஆனால் சரியான இதை தெரிந்து கொள்ளணும். ஆண்டவர் சிலுவை வேண்டி ஓடி வரணும். கர்த்தர் அந்த வார்த்தைகள் மூலமாக அவங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.